எல்லாருக்கும் வணக்கம். ஈஷா அம்பானி இந்தியாவோட ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் முகேஷ் அம்பானியோட பொண்ணு ஈஷா அம்பானி. ஸோ முகேஷ் அம்பானியும் நீட்டா அம்பானியும் எது செஞ்சாலும் ஈஷா அம்பானிக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தான் செய்வாங்க அப்படின்ற விஷயம் நிறைய மீடியா மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சுட்டே தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் வந்து அவங்க கல்யாண பத்திரிகை மட்டுமே தங்க முலாம் பூசப்பட்டு தான் அவங்களோட பத்திரிகைகள் பிரிண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு 800 கோடி செலவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதன் பிறகு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான பங்களா ஒன்று கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க இருக்கிற ரூமை வந்து தங்கத்தாலேயே அலங்கரிக்கப்பட்ட ரூமாக வந்து முகேஷ் அம்பானி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. ஈஷா அம்பானி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். ஈஷா அம்பானி நீட்டா அம்பானி வந்து எது பண்ணாலும் ரொம்ப ரிச்சாக பண்ணுவாங்க. அவங்க குடிக்கிற காஃபிலேருந்து, அவங்க யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்லேருந்து, அவங்க யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர்லேருந்து எல்லாமே கோடிகளில் தான் இருக்கும். ஆனால் ஈஷா அம்பானி ரொம்ப அவங்க அப்படி யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ரொம்ப நான் அப்படின்னு ரொம்ப தன்னை வந்து பெருசாக சீன் போட மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஈஷா அம்பானி கல்யாணமாகி 2 குழந்தைங்களுக்கு தாயாக இருக்கிற இந்த நிலைமையிலையும் தன்னோட அப்பாவான முகேஷ் அம்பானியோட கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஈஷா அம்பானி ஒவ்வொரு மாதமும் என்ன மாதிரி சேல்ரி வாங்குறாங்கன்னா, மந்த்லி அவங்களுக்கு சேல்ரியாக வந்து 35 லட்சம் சேல்ரியாக வந்து முகேஷ் அம்பானி கொடுக்குறாரு. 35 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க ஈஷா அம்பானி அப்படின்னு நம்ம நினச்சாலும் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கிங்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். எந்த ஒரு வேலையையும் ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப அழகாக செய்வாங்களாம். தன்னோட தம்பிகளான ஆனந்த் அம்பானி அண்ட் ஆகாஷ் அம்பானி 2 பேரையும் கைட் பண்ணுறதுலேருந்து, தன்னோட கணவரோட பிஸ்னஸை பார்த்துக்கிறதுலேருந்தும், தன்னோட குழந்தைங்களை ஸ்கூல் கூட்டிகிட்டு போய் விடுறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுல ஈஷா அம்பானி வந்து ஒரு பெஸ்ட் உமன் அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தன்னோட கருத்துக்களை வந்து ஈஷா அம்பானிக்கு தெரிவிச்சிட்ருக்காங்க. சரி, இப்போ வந்து அவங்க அப்பா கம்பெனியில் வந்து ஈஷா அம்பானிக்கே வந்து 850 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க அப்பா கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலை, ஒரு பேஷன் அப்படின்றது எல்லா பெண்களுக்குமே அளவுக்கு அதிகமான கான்ஃபிடென்ஸை வர வைக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் இவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை நம்மளே கரெக்டாக செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோட மட்டும் இல்லாமல் எப்போயுமே தன்னோட தாய் தந்தையருக்கு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸ் ஹார்ட்டடாக இருக்கணும் அப்படின்றது ஈஷா அம்பானியோட ஆசையாம். அதனால தான் இப்போ வரைக்குமே தன்னோட அப்பாவோட கம்பெனியில் மாதம் சம்பளத்துக்காக அவங்க வேலை பார்த்துட்டே இருக்காங்களாம். அவங்கக்கிட்ட லட்சம் இருக்கும், கோடி கணக்கில் இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா கொடுக்குற சம்பளம் தான் எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க.